ஏமா சொல்லுங்க. தாய்லாந்துல 10,000 பேராட்ட தமிழர்கள் ஒன்று கூடியிருக்காங்களா? அது என்ன செய்தி தெரியுமா? 3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்தெல்லாம் முக்கியமான பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாம் போயிருப்பாங்க போல இருக்கு. அது என்னன்னா அந்த 2ஆம் உலகப் போர்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது ஜப்பானோட கட்டுப்பாட்டுல தானே தாய்லாந்து இருந்தது. போர் வெறி பிடிச்சவங்களா இருந்திருக்கிறாங்க ஜப்பான் மக்கள். நாடு பிடிக்கிறது, அடிமைகளா பிடிச்சிட்டு போறது, அவங்கள ரொம்ப மோசமா நடத்துறது, அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறாங்க 2ஆம் உலக போருக்கு முன்னாடி வரைக்கும். அந்த 2ஆம் உலக போறப்ப அந்த குண்டு போட்டாங்களா, அணுகுண்டு போட்டாங்க இல்லையா, ஹிரோஷிமா நாகசாகில. அதுக்கப்புறம் அவங்களோட மனோபாவமே முற்றிலும் மாறி அவங்களோட வளர்ச்சி அந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி 1880 அந்த காலகட்டத்துல இங்க ரொம்ப பஞ்சம், பசி, பட்டினி, நோய், நோய் எல்லாம் இருந்தது இல்லையா. அப்போ நிறைய இந்தியாவில இருந்து நிறைய போயிருக்காங்க, தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதுல குறிப்பா சேலம் பகுதியில இருந்து நிறைய போயிருக்காங்க. சொல்லி கூலி அதிகமா கொடுக்குறோம்னு சொல்லிதான் கூட்டு போயிருக்காங்க. தாய்லாந்துல ஒரு ரயில்வே ரோடு போறதுக்கு அவ்வளவு இப்ப எல்லாம் அந்த கிரேன் வச்சு தூக்குறது, மொத்தம் மனுஷங்களை அடிமைகள் மாதிரி நடத்தி அவங்க மேல ஏத்துறது இறக்குறது. அதாவது ஒரு பெரிய 2 மலைக்கு இடையில போடுற மாதிரி போடுறது. இப்ப வச்சா கீழே விழுகும் இல்லையா, அந்த தாங்கி பிடிச்சு மனுஷனே எல்லாம் வச்சிருக்கான். கொடுமை. அதை விட என்னன்னா அவங்களுக்கு கூலி கூட கிடையாது, வயிறார சாப்பாடு கிடையாது. அடுத்த நாள் நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா, மன்னர் ஆட்சியில இப்படி அடுத்த நாள் வேலை செய்யறதுக்கான சக்தி இருந்தா போதும். அந்த மாதிரியான ஒரு நிலையில மக்கள் இறந்து போயிருக்காங்க. அங்கேயும் போய் நோயில, பசியில இறந்து போனவங்கள ஒண்ணு அப்படியே கடல்ல தூக்கி போட்டுருவாங்களாம், இல்ல மொத்தமா நிறைய பேரை ஒன்னா போட்டு எரிப்பாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருந்தாங்க. இப்ப நம்ம ஊர்ல இங்க பென்னி குயிக் அந்த முல்லை பெரியார் இந்த மாதிரி பஞ்ச காலத்துல அவர் மனிதாபிமானம் இருந்ததுனால அவருக்கு அரசாங்கம் கொடுத்து அது உடஞ்சிட்டு போய் திரும்பி அவரோட சொத்தை வித்து கட்டி அந்த கட்டுற காலத்திலேயே மலேரியா காய்ச்சல் அவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரம் அங்க நடந்து 2ஆம் உலக போருக்கு அப்புறம் சுதந்திரம் ஆகி எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. அங்க இருந்தவங்கள ஓரளவு வசதி படிச்சவங்க அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் பாதிக்கப்படுறது அடித்தட்டு மக்கள், என்ன ஒடுக்கப்பட்ட மக்கள். இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நம்ம எல்லாம் போகலாம் அப்படிங்கறதே தெரியாம இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்தவங்க 500 கிலோமீட்டர் எல்லாம் நடந்தே எல்லாம் போயிருக்காங்க. அங்க இருந்து போய் அந்த பர்மா அந்த பகுதியில எல்லாம் அங்க இருந்து எல்லாம் போயிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி அதுக்கப்புறம் வெளியில போய் அங்கங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க இப்ப இந்த சோசியல் மீடியாவெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னோர்கள் இப்படி எல்லாம் இருந்தாங்க செஞ்சாங்க அப்படின்னு அதுல வயது முதிர்ந்தவங்க எல்லாம் சொல்றதை கேட்டு கண்டுபிடிச்சு ஒரு 10,000 வாரிசுகள், அதுல அடைஞ்ச மக்களோட வாரிசுகள் இன்னைக்கு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ஒன்று கூடி இந்த நினைவை இது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு வறுமையா அவ்வளவு மோசமா இருந்த நாட்டை, தமிழ்நாட்டை இன்னைக்கு உலகம் எல்லாம் போயிருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. என்ன அறிவால, திராவிட கட்சிகள் கொடுத்த படிப்பால, அதாவது மாற்றம் வேணும்ன்றாங்களே, இன்னைக்கு இருக்கிறத மாற்றி அன்னைக்கு இருந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. அதுதான் உண்மையானது. அந்த இருக்கிறாங்க. வரலாற படிங்க ஐயா, வரலாறு தெரியாதவன் வரலாறு படிக்கவே முடியாது, நல்ல வாழ்க்கை வாழவும் முடியாது. அதாவது இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கலாம், நம்மளோட சந்ததிகள் எப்படி இருப்பாங்கன்னு ரொம்ப மோசமான நிலைக்கு போய் உழைக்கும் முறைகளே தயவு செஞ்சு விழிப்போட இருங்க, வரலாறு படிங்க. நாம எப்பயும் வரலாறு படைத்துக் கொண்டே இருப்போம். 30,000-3000 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் மூச்சு விடுறோம். மீண்டும் மூச்சு அடைக்கிற மாதிரி நீங்க நம்ம கையை வச்சு நம்மளே குத்துறாங்க.